அதேபோல கடைசி கேள்வி என்னன்னா, சீமான் அவர்கள் ரஜினி சந்திக்கிற பிறகு அதுக்கான விமர்சனம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தைக்கு கலைஞர் இருந்த சீமான் அவர்கள் தற்போது சங்கி என்ற வார்த்தையை நண்பன்ற மாதிரி சொல்றாரு. சீமான் அவர்கள் பேச்சல அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால இதுல என்ன முரண்பாடு இருக்கு? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்ற? அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்லை. நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது. 100 ரூபா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியிலிருந்து அனுமதிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு இனிக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டி வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராதா? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம். 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் ஐயா நல்லகண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவரும் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் அதானே, அதுக்கு பேசுறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பையன் தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா, 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன், இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விடவா அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு விழாவில் எங்கள் அப்பா இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கி தானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? அதை நீங்க கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊழல் நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் நீங்க அவரை சங்கின்னு சொல்ல? ஏன் சங்கி? இல்ல இருங்க சரி, இருங்க. இப்ப அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பாக்குறாங்கல்ல, நீங்க ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லல? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க. ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்து சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில நீங்க சந்திக்கிறீங்க, மாலையில அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தியை சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்க தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய் திருவண்ணாமலையில உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்க கோரிக்கை? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சாகலையே, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல, இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க. அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 2 லட்சம். அது சத்தமாக சொல்லணும்ல. நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க. 2 லட்சம் கொடுத்தீங்க. அரசு பணி தானே. அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு 2 லட்சம்.
ஒரு படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு? 5 லட்சம் 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எவ்வளவு? 10 லட்சம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான ஆட்சி முறை? அப்போ இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயம் குடிச்சு சாகிறது தான். இதில் நான் வேற சொல்லணுமா நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொடுத்துருவாங்க.